வெல்கம் டு கன்னியாகுமரி சமையல். நாம இன்றைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான உளுந்த மாவில் வடை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துருக்கேன். அது 200 ml பிடிக்கக்கூடிய அளவு உள்ள டம்ளர். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை, இஞ்சி, ஒரு 10 நல்ல மிளகு. இப்போ ஒவ்வொன்றா அதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ உளுந்துக்கு தேவையான உப்பு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து நறுக்கிய சின்ன வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி, நல்ல மிளகையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உளுந்து ஊற வச்சு அரைக்கும் போது லைட்டாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். தண்ணி எதுவுமே விடலை. லைட்டாக தண்ணியை தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு உளுந்த மாவில். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் இப்போ காய்ந்து விட்டது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டு பார்க்கணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் எண்ணெய் காஞ்சிட்டுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு இதாக உளுந்த மாவு எடுத்து கோல் போட்டு தட்டி போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு சைடு வெந்த உடனே நம்ம அடுத்த சைடை திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடும் மாற்றி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கேரட்டு, கருவேப்பிலை, மல்லி இலை சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீதி இருக்க மாவையும் நம்ம வடையாக தட்டி போட்டுடலாம். நமக்கு பொன்னிறம் வர மாதிரி பொரிச்சு எடுக்கணும். கரைஞ்சிடக்கூடாது. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். இப்போ எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் கையை நனைச்சிட்டு அடுத்து மாவை எடுத்து தேவையான அளவு, சின்ன உருண்டைன்னா கம்மியாக எடுத்தால் போதும்,
சென்டரில் ஹோல் போடணும். அடுத்து அடுப்பில் நம்ம சட்டியில் போடுவோம். இப்போ சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. இட்லி, சட்னி, சாம்பார், வடையோட சர்வ் பண்ணியிருக்கேன். உளுந்த வடை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே நம்ம சாம்பாரில் முக்கி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கன்னியாகுமரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் நலமுடன் இருப்போம்.